தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்யா. ஏங்க எனக்கு இவரே ஒரு கொஷின் தாங்க உங்ககிட்டலாம் கேட்கணும். அப்படி என்னங்க பெருசா அவரு தப்பு பண்ணிட்டாருன்ட்டு நீங்க ஏவா வேலு அவர்கள் மேல போயிட்டு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிலயும் அபிஷியலா அவர் மேல எப்படிங்க நீங்க கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம்? எனக்கு ஒரே டவுட்டு. அவங்களும் அவரும் ஒரு பையனும் ஒரு நிலம் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்துல ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க. மீட்டிங்க்கு சரி எல்லா நிலத்த வந்து சமம்படுத்தணும். அதுக்கு ஒரு பொட்டல் காட்டுல அதாவது ஒரு ஏரியிலேருந்து மண் எடுத்தாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது எடுக்குறாங்க. அவங்க மண்ணு, அவங்க ஆட்சி. அவங்க எடுத்தாங்க. அந்த அந்த நிலத்தெல்லாம் வந்து நல்லா சமம்படுத்துனாங்க. ஒரு 120 ஏக்கர் ஆட்டங்குது வாங்குனாங்க. நல்லா சமம்படுத்துனாங்க. சமம்படுத்தின இடத்துக்கு தேவைப்பட்ட மண்ணு என்ன ஒரு 8 அடிக்கு 8 அடி இல்லைங்க 8 மீட்டர் பக்கம் நோண்டினாங்க. கிட்டத்தட்ட அரசுக்கு ஒரு 8 கோடி 8 கோடி நஷ்டம் ஆயிப்போச்சு. அது என்னங்க அப்படி பெருசா தப்பு பண்றது? ஒரு 8 கோடி எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்களா? அவர்கிட்ட சொன்னா 8 கோடி நஷ்டம் ஆகி போச்சுங்க. அதுக்கு காசு இந்த மாதிரி கொடுத்து அரசுகிட்ட கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அறபோத இயக்கம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு கேஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கணக்குல நீங்க கேஸ் போடுறீங்க? சரி, அவர் ஏதோ தேவைப்படுது. இப்ப அவருக்கு தெரிஞ்சுதான் மண் எடுத்திருப்பாங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஏப்பா இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து மூடணும், அதான் சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலை செய்தவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப வேலை செய்தவங்க போயிட்டு அந்த இடத்துல மண் எடுத்திருப்பாங்க. இதுக்கும் ஏவா வேலைவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? அவரு ஒரு நிலம், இப்ப நானோ நீங்களோ ஒரு இடத்துல நிலம் வாங்குறீங்க. நிலம் வாங்குறீங்க, அந்த இடத்துல ஏதோ மீட்டிங்கோ இல்ல ஏதோ ஒன்று பண்ண போறீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஜேசிபிக்காரர் தெரிஞ்சவங்களாக்கலாம், இல்ல மண் அள்ளுறவங்க தெரிஞ்சவங்களாக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட் அதுக்கிட்டே ஒருத்தங்க சொல்லி எப்பா கொஞ்சம் இந்த இடம்லாம் ரொம்ப இதா இருக்கு, கொஞ்சம் எல்லாம் சமப்படுத்திடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. ஆனா அவரு பாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல மண் அள்ளி இந்த இடத்துல வந்து கொட்டி எல்லாம் சமப்படுத்தினா எப்படிங்க? இதுக்கும் ஏவா வேலை அவர்களுக்கு எப்படி இதுல வந்து கனெக்ஷன் நீங்க சொல்றீங்க? நான் கேட்கற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி அறப்போர் இயக்கம் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இதுக்கும் ஏவா வேலு அவர்களுக்கு எப்படி கனெக்ஷன்? இப்ப ஏவா வேலு அவர்கள் தான் போயிட்டு இல்லப்பா நம்ம ஆட்சி தான், நீ எடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்களா? இல்ல அவரோட பையன் அவர் தான் போயிட்டு சொல்லியிருப்பாரா? இல்ல என்ன கணக்குல அவர் மேல போயிட்டு கேஸ போட்டிருக்கீங்க? இது வந்து முழுக்க முழுக்க யாரு மண் அள்ளுனாங்களோ அவங்களுக்கு தான் இதுல வந்து சம்மந்தம் இருக்கு. சரிங்களா? இப்ப ஏவா வேலு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன அவரே கூட நின்னு தப்பா இந்த இடத்துல தான் நோண்டணும், இந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வந்து இந்த இடத்துல போட்டு நீ தான் சமப்படுத்தணும் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாரா? இல்ல அந்த இடத்துல ஷீட் போடுறவங்களோ இல்ல எல்லாம் இடம் ரெடி பண்றவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரா? அவரு ஜஸ்ட் சொல்லிட்டு போயிருப்பாரு. எப்பா இந்த இடத்துல வந்து இது பண்ணி நீ எல்லாமே முடிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எதுக்கு அதுக்கு பிடிச்சி அவரு மேல இப்ப நீங்க கேஸ் போட்டுருங்க? எனக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த கேஸ் கண்டிப்பா நிக்காது. ஏன்னா அவரு மேல தப்பு கிடையாது. அவரு ஒரு 1200 120 ஏக்கர் நிலம் வாங்கினாருன்னா அது அவரோட பர்சனல். அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க அன்னை காலேஜ் வச்சிருக்காங்க. அப்புறம் அன்னை ப்ராடக்ட்ஸ் ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்காக நிலம் வாங்கியிருக்காங்க. இப்போ அது மீட்டிங் முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. திருவண்ணாமலையிலேயே பயங்கரமான பெரிய மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த என்ன இப்ப உங்களுக்கு அந்த இடத்துக்கு இப்ப மண்ணு தேவைப்படுதா? அது ஏரி தானே, ஏரி குளம் தானே. இப்ப எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல நோண்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிக்க போகுது. தண்ணி நின்னா மக்களுக்கு தானே யூஸ்ஃபுல் ஆக போகுது. என்னங்க இதுக்கு தெரியாம போயிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இப்ப கோர்ட்ல கேஸ் போடுறீங்க. இந்த கேஸ் நிக்கும்ன்றீங்களா? நான் அடிச்சு சொல்றேன், இந்த கேஸ் நிக்காது. இந்த கேஸ்ல கிளியரா சொல்றேன். இந்த கேஸ்ல ஒண்ணும் இல்ல. அவரு ஏவவேலு அவர்களோட வக்கீல் ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவாரு. பாருங்கப்பா, அவரு வந்து நிலம் வாங்கினாரு. நிலம் வாங்கிட்டு இந்த இடத்துல சமம் பண்ண சொல்லி கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. கான்ட்ராக்டர் எங்கிருந்து மண் எடுத்தா அப்படி எதுவும் எங்களுக்கும் தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லி முடிச்சு. இந்த வழக்குல மெயினா அறப்போர் இயக்கம் சார்பா என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி 120 ஏக்கர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கம்மியா வாங்கியிருக்காங்க. பத்திரத்துல வேல்யூ ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க விசாரிக்கணும். அப்புறம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கு தான் வந்து மண்ணை வந்து அள்ளணும். இவங்க வந்து கிட்டத்தட்ட 8 மீட்டர் பக்கம் மண் வந்து அள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பொது சொத்துல வந்து எடுத்திருக்காங்க, கவர்மெண்டோட இடத்துல அதாவது ஏரியில வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மெயினா வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து கைது, அப்புறம் சிங்கப்பூர் தப்பி ஓட்டம் அப்படின்ட்டு அன்வான்டான டைட்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அன்வான்ட் டைட்டில மட்டும் போட்டுட்டு உள்ள போயிட்டு சும்மா ரஃபா இது பண்றவங்களெல்லாம் நம்ம அந்த சைடு போக வேணாம். தப்பான வழி இதுக்கு யார் யாரெல்லாம் இது பண்றாங்களோ அந்த சைடு போக வேணாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் வந்து பெருசா வந்து நிக்காது. அவர் வந்து அசால்ட்டா வந்து கையை காட்டி விட்டு போயிடுவாரு.
பார்க்கலாம். வேற எதனா ஸ்ட்ராங்கான கேஸ் எதுனா அவங்க மேல போட்டீங்க அப்படின்னா, மேபி நிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா ஆல்ரெடி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமா டிவிஎஸ்சில கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு இப்போ ஜாமீன்ல இருக்காரு. அவரு வேற ஆல்ரெடி புலம்பிட்டு இருக்காரு. என்னப்பா நீங்க அசெம்பிளில லைவ் போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி டார்ச்சர்ல எல்லாம் எதனா வார்த்தைகள வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் நீக்கின அப்புறம் தான் அந்த விஷுவல்ஸ வந்து வெளியிடுவாங்களாம். பட் இந்த டைம் எல்லாமே வந்து லைவ்ல வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களாம். அது வேற ரொம்ப ஃபீலிங்ஸா வேற சொல்லிட்டு இருந்தார் தலைவரு. பிறகு பார்க்கலாம் என்னென்ன வேற எந்தெந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் மெயினா இன்னொன்னு உதயநிதி அவர்கள் கைது அப்படின்ட்டு நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். கைது வாய்ப்பு தான். ஏன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் இருந்தார் இல்லைங்களா? ஐஸ்கிரீம் அதிகாரி. அவரோட இடத்துக்கு வேற ஒரு அதிகாரியை வந்து இப்ப வந்து போட்டிருக்காங்க. ஸோ புதுசா வந்து ஒருத்தரை வந்து இறக்க போறாங்க, போட போறாங்க. ஸோ அவரு மூலியமா டிஎம்கேவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? டிஎம்கேவால அவரை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆபீசராம். அதனால ஒருத்தங்களையா களை எடுக்கிற வேலைகள் வந்து அவர் உள்ள வந்த அப்புறம் விஜய் அவர்களால செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சில பல விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கஞ்சா புழக்கம் இந்துஸ்தான் காலேஜில் இப்ப நடந்த பெரிய பிரச்சனை, ஒரு மாணவன் கொலை எல்லாமே வந்து பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் ஆளை பிடிச்சி இந்த போலீஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த கஞ்சா எல்லாம் எங்கிருந்து வருது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கஞ்சா எல்லாம் போலீஸ்க்கு தெரியாம எங்கன்னா சப்ளை ஆகுமா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போலீஸ் அவர்கள் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.